Good afternoon, student. Today class phylum Echinodermata. Last class we discussed about phylum Mollusca. பார்த்துருக்கோம் இல்லை? மொலஸ்கா மீன்ஸ் சாஃப்ட் பாடி அனிமல்ஸ் இல்லை? ஸோ அந்த ஃபைலத்தில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா சாஃப்ட் பாடி, மென்மையான தசைகள் இருந்துகிட்ருக்கும். ஸோ டுடே டாபிக் ஃபைலம் எக்னோடெர்மேட்டா, முத்தோலிகள். எக்னோடெர்மேட்டா நம்ம என்ன சொல்லணும்னா முத்தோலிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த term echinoderms originated from Greek letters or Greek word இல்லைங்களா? ஸோ Greek lettersல echinos means spinny means முட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த முட்கள் அப்படின்னு சொல்லலாம். டெர்மஸ் மீன்ஸ் ஸ்கின், தோல் பகுதி இல்லைங்களா? ஸோ தோல் பகுதியில் மேக்ஸிமம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முட்கள் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த முத்தோலிகள் அப்படின்னு சொல்லுவோம், எக்னோடெர்மேட்டா இல்லைங்களா? எக்னோடெர்மேட்டா மீன்ஸ் இதுதான் முத்தோலிகள். ஸோ அந்த ஸ்கின்னோட சர்ஃபேஸ் பகுதியில் என்ன பண்ணால் ஒரு ஸ்பின்னி ஸ்பாட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த எக்னோடெர்மட்ஸ் ஃபைலம் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் இந்த ஃபைலத்தில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மெரைன் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம், கடல்வாய் உயிரிகள். ஸோ கடல்வாய் உயிரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ஃபிஷ், நட்சத்திர மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஸ்டார்ஃபிஷ் டியூப் ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், இந்த லெக்ஸ் சூடோபோடியா ஆர் பேராபோடியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கால்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அது மூலிமா அது என்ன பண்ணால் டியூப் லைக் ஸ்ட்ரக்சரில் அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிக்கும் சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைலத்தில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபைலம் எக்னோடெர்மேட்டா, கிரீக் லெட்டர் எக்னஸ் மீன்ஸ் ஸ்பின்னி, டெர்மஸ் மீன்ஸ் ஸ்கின். ஆல் எக்னோடெர்ம்ஸ் ஆர் மரைன் அனிமல்ஸ் இல்லை? இந்த ஃபைலத்தில் கூட அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மரைன் அனிமல்ஸ், கடல் உயிரினங்கள். த அடல்ட் ஆர் ரேடியலி சிமெட்ரிக்கல் பட் த லார்வா ஆர் பைலெட்ரிக்கல் சிமெட்ரிக்கல். ரொம்ப முக்கியமானதுங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க இல்லை? ஸோ அந்த அடல்ட் ஆர்கானிசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேடியலி சிமெட்ரிக்கல், ஆர்எஸ் சமச்சீர் அப்படின்னு சொல்லுவோம். கட் பண்ணால் ஈக்குவலாக என்ன பண்ணால் பிரிய ஆரம்பிக்கும் அடல்ட் ஆர்கானிசம் இல்லையா? ஸோ அப்போது லார்வா எல்லாமே பார்த்தீங்கன்னா பைலெட்ரிக்கல் சிமெட்ரிக்கல். லார்வா எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா கட் பண்ணால் லேட்ரல் சைடில் பக்கவாட்டில் என்ன பண்ணால் 2 ஈக்குவலாக வந்து பிரிய ஆரம்பிக்கும் சரிங்களா? ஸோ லார்வா இருக்குது. த அனிமல்ஸ் ஆஃப் த மீசோடெர்மல் எண்டோஸ்கெலிட்டன் கால்கரஸ் ஆசிலஸ் அண்ட் என்ஸ் த நேம் எக்னோடெர்மேட்டா இல்லை? ஸோ ஆல்ரெடி இந்த ஃபைலத்துக்குரிய அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் மீன் 3 லேயர்ஸ், எக்டோடம், என்டோடம் அண்டு மீசோடம் இல்லை? ஸோ இந்த மீசோடம் லேயர்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா இந்த எண்டோஸ்கெலிட்டன் கால்கரஸ் ஷீல்ட், ஒரு கால்சியத்தலான ஒரு ஓடு அங்கேருந்து என்ன பண்ணால் மீசோடம் வந்து ஃபார்மேஷன் ஆகிட்டு அப்படியே பாடியோட சர்ஃபேஸ் பார்ட்டில் அப்படியே வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும், என்க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி என்க்ளோஸ் ஆகும்போது இந்த பாடியோட சர்ஃபேஸ்லன்னா ஒரு முள்ளு மாதிரி இந்த ஸ்பின்னி மாதிரி என்ன பண்ணால் ஒரு பார்ட் வந்து அவுட் க்ரோத் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி அவுட் க்ரோத் ஃபார்ம் ஆகிற இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லணும்னா எக்னோடெர்ம்ஸ், முத்தோலிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது பாருங்கள். These animals have the mesodermal endoskeleton of calcareous oscillus and hence the name Echinodermata, spinnikin. They have the exclusively marine with the organ system level of organization. So marine animal maximum organ system level of organization. Maximum எல்லா சிஸ்டம் வந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமானது. The most distinctive features of Echinoderms is the presence of water vascular system or ambular system. ரொம்ப முக்கியமானது, வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க்கில் கேட்பாங்க. எக்னோடெர்மஸோட கேரக்டர் அப்படின்னா வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் ஆர் ஆம்புலாக்ரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை? வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இல்லாட்டி வந்து ஆம்புலாக்ரல் சிஸ்டம் சொல்லலாம். வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னா ஸ்டார்ஃபிஷ் பார்த்துருக்கும், 5 ஆர்ம்ஸ் மாதிரி இருந்திருக்கும் சரிங்களா? அந்த ஆர்ம்ஸோட சென்டர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம். அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சரில் அதுக்கு தேவையான ஃபுட்டு மேக்ஸிமம் அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் பார்ட் எதுக்கு யூஸ் ஆகுனா அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸோட லெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கால்கள். அது மூலிமா தான் என்ன பண்ணால் லோக்கோமோஷன் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும், ஃபுட்டு கேதர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ சென்டர் பார்ட்டில் மவுத் இருக்கும் சரியா? ஸோ அந்த சர்ஃபேஸ் பார்ட்டில் மவுத்தும் டார்சல் சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆனஸ் பார்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லை? இதெல்லாம் இருக்குது. The ambular system with the tube feet or podia with helps in the locomotion, capture and transport of food and respiration.
ஸோ லோக்கோமோஷன் ப்ராசஸ் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கேப்சர் பண்ணுறதுக்கும் ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. த டைஜஸ்ட் சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட் வித் மவுத் ஆன் வென்ட்ரல் சைட். ஸோ வென்ட்ரல் சைடில் மவுத் இருக்குது. அண்ட் ஆனஸ் அந்த டார்சல் சைடு. ஸோ டார்சல் சைடில் ஆனஸ் பார்ட் இருக்கும் இல்லை, ஏன்னா தண்ணியில் என்ன பண்ணாது கீழே வந்து மூழ்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி மூழ்கும்போது சர்ஃபேஸ் பார்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் சைடில் என்ன பண்ணுவீங்கன்னா அது அந்த மவுத் பார்ட் இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் கேப்சர் பண்ண இருக்கும். சக் பண்ணி எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த டார்சல் பார்ட்டில் என்ன பண்ணால் அந்த ஆனஸ் பார்ட் வேஸ்ட் மட்டும் ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த பார்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எக்ஸிகேட்டிவ் ஆர்கன்ஸ் ஆர் ஆப்ஷன். எக்ஸிகேட்டிவ் ஆர்கன்ஸ் இல்லை. ஸோ அதுதான் வந்து இந்த பார்ட்டில் நடக்க ஆரம்பிக்கும். த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் சென்சரி ஆர்கன்ஸ் ஆர் பூர்லி டெவலப்டு இல்லையா. ஸோ நர்வஸ் சிஸ்டமும் சென்சரி சிஸ்டமும் அந்தளவுக்கு பக்கா டெவலப்மெண்ட்லாம் சொல்ல முடியாது. பூர்லி டெவலப்டு நர்வஸ் அண்ட் சென்சரி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஓப்பன் டைப் வித் ஹார்ட் அண்ட் பிளட் வெசல்ஸ். ஹார்ட் பிளட் வெசல்ஸ் இருக்குது, இருந்தாலும் எப்படி இருந்ததுன்னா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, க்ளோஸ்டு கிடையாது. செக்ஸஸ் ஆர் செப்பரேட்டட், மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியாக இருக்கும். ரீப்ரொடக்ஷன் இஸ் செக்ஷுவல் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல். ஸோ ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸும் செக்ஷுவல் ப்ராசஸ் எல்லாமே ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாடியோட வெளிப்பகுதியில் வந்து நடக்க ஆரம்பிக்கும். டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் வித் ஃப்ரீ ஸ்விம்மிங் பைலேட்ரல் சிமெட்ரிக்கல் லார்வல் ஃபார்ம். டெவலப்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் சிமெட்ரிக்கல் லார்வல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் சிமெட்ரி இருக்கும். அடல்ட் ஒன்லி எப்படி இருக்கும் ரேடியல் சிமெட்ரி. அடல்ட் அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேடியல் சிமெட்ரியாக இருக்கும். லார்வல் ஆர்கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பைலேட்ரல் சிமெட்ரியாக இருக்கும். Some echinoderms exhibit autotomy with remarkable power of regeneration. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஆட்டோட்டோமி இல்லை. 2 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க இந்த கொஸ்டின். ஆட்டோட்டோமி மீன்ஸ் என்ன? ஸோ அந்த அனிமல்ஸோட பார்ட்ஸே என்ன பண்ணது வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் சம் எக்னோடெர்ம்ஸ் எக்ஸிபிட் த ஆட்டோட்டோமி வித் ரிமார்க்கபிள் பார்ட்ஸ் ஆஃப் ரீஜெனரேஷன். ஸோ அதுக்குண்டான அந்த பார்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா கொஞ்சம் டெவலப் ஆச்சு, அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆச்சு அப்படின்னு அது ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணால் கட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிச்சுன்னா வந்து ஆட்டோட்டோமி, அதோட பார்ட்ஸ் அதுவே கட் பண்ணுற ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோட்டோமி. ஸோ ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் காலத்தில் என்ன பண்ணால் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ரீஜெனரேஷன் பவர் இருந்துகிட்ருக்கு. எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரிஸ். ஆஸ்ட்ரியாஸ்னால் ஸ்டார் ஃபிஷ் ஆர் சி ஸ்டார், கடல் நட்சத்திரம் இருக்கும். எக்கினஸ் சி அர்ச்சின் இருக்கும். ஆண்டோன் சி லில்லி, குக்குமரியா சி குக்கும்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஒபீரா மீன்ஸ் பிரிட்டில் ஸ்டார், உடையும் நட்சத்திரம் சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைலம் எக்னோடெர்மேட்டா சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது வரைக்கும் பார்த்தது ஃபைலம் எக்னோடெர்மேட்டா. ஆக்சுவலாக அனிமல் கிங்டத்தை 2 டைப்ஸ் ஆஃப் 2 பார்ட்டாக பிரிக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டிபிரேட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெர்டிபிரேட். ஸோ இது வரைக்கும் பார்த்து இந்த 9 ஃபைலமும் இன்வெர்டிபிரேட் ஃபைலம். ஸோ அந்த 9 ஃபைலம் மேக்ஸிமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெர்டிபிரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வெர்டிபிரேட்டில் வரும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்டில் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த ஃபைலம் எமிகார்டேட்டா. ஸோ இந்த ஃபைலம் எமிகார்டேட்டா மட்டும் என்ன பண்ணால் போத் வெர்டிபிரேட் அண்டு இன்வெர்டிபிரேட் கேரக்டர்ஸ் சரியா. நம்ம ஆம்பிபியன்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, போத் லேண்ட் அண்டு வாட்டர். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எக்னோடெர்மேட்ஸும் இருக்கும். இன்வெர்டிபிரேட்ஸ்க்கு உண்டான கேரக்டர் இருக்கும், வெர்டிபிரேட்ஸ்க்கு உண்டான கேரக்டர் இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைலம் எமிகார்டேட்டா, அரை முதுகு நான் உயிரிகள். ஸோ ஆக்சுவலாக இந்த ஃபைலம் எமிகார்டேட்டா இதுக்கு முன்னாடி எல்லாமே எங்கே இருந்ததுன்னா ஃபைலம் இதில் வரும் கார்டேட்டாவில். ஃபைலம் கார்டேட்டாவில் வந்துன்னா எமிகார்டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கார்டேட்டாக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா எமிகார்டேட்டாக்கு அடுத்து வந்து கார்டேட்டா இருந்துகிட்டு இருக்கும் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே கொடுத்துருக்காங்க ஃபைலம் எமிகார்டேட்டா. ஏன் வந்து ஃபைலம் எமிகார்டேட்டா இங்கே கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் அந்த எக்னோடெர்ம்ஸோட கேரக்டர் எல்லாமே மேக்ஸிமம் இந்த எமிகார்டேட்டாவில் வந்து இருக்க ஆரம்பிக்கும் சரியா. ஸோ அதனால தான் எமிகார்டேட்டாவுக்கும் எக்னோடெர்ம்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் கனெக்டிவ் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்னோடெர்மஸ்க்கு அப்புறம் எமிகார்டேட்டா வந்து வச்சுருப்பாங்க சரிங்களா. பார்க்கலாம். எமி மீன்ஸ் ஆஃப், கார்ட் மீன்ஸ் ஸ்ட்ரிங், அரை நான் அப்படின்னு சொல்லுவோம் இருந்துருக்கு. எமிகார்டேட்ஸ் வேர் இயர்லியர் ட்ரீட்டட் ஆஸ் எ சப்ஃபைலம் ஆஃப் கார்டேட்டா. ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே எப்படி இருந்ததுன்னா ப்ரோகார்டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோகார்டேட், கார்டேட்டுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே அப்படின்னா ப்ரோகார்டேட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இன்வெர்டிபிரேட்ஸ் இருக்கும். இன்வெர்டிபிரேட்டில் 9 ஃபைலம் பார்த்துருப்போம். 9 ஃபைலம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்டேட் வரும். கார்டேட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து எமிகார்டேட் ஆர் ப்ரோகார்டேட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ ஆக்சுவலாக அந்த எமிகார்டேட்டை இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் என்ன சொல்லணும்னா ப்ரோகார்டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்.
There are now regarded to be an independent phylum of invertebrate. Invertebrateல தனியாக ஒரு phylum அதான் பார்த்தீங்கன்னா இருந்துருக்கு. க்ளோஸ் டு எக்னோடெர்மேட்டா. எக்னோடெர்மேட்டாக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எக்னோடெர்மேட்டா அப்புறம் எமிகார்டேட்டா வச்சுருப்பாங்க. The animals of this group possess the character of invertebrate as well as chordate. Yeah. This phylum consists of small group of warm, soft marine animal, mostly tuberculous and commonly called acarine worms. ரொம்ப முக்கியமானது அக்காரன் வாம். இல்லை 2 மார்க்கில் கேட்பாங்க. அக்காரன் வாம்ஸு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்காரன் வாம் டங் வாம். டங் வாம்னா நாக்கு புழு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த நாக்கு புழு இல்லாட்டி வந்து அக்காரன் வாம் சொல்லுவோம். இது எல்லாமே எப்படி இருந்ததுன்னா வாம் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். மேக்ஸிமம் மரைன் சாஃப்ட் மரைன் அனிமல், மோஸ்ட்லி டியூபிகுலஸ் இல்லையா. ஸோ மண்ணுக்குள்ளே புதஞ்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு அனிமல்ஸாக இருந்துகிட்டு இருக்கு. They are bilateral symmetrical. ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா bilateral symmetrical, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அண்டு சீலோமெட் அனிமல். ட்ரிப்ளோபிளாஸ்டிக்காக இருக்கும், அதே சமயத்தில் வந்து சீலோமெட் அனிமல்ஸாக இருக்குது. வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இல்லையா. மேக்ஸிமம் எல்லா ஆர்கன்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கும். ஆர்கன் சிஸ்டம் லெவல்ஸ் இருந்திருக்கு. The body is cylindrical and divided into 3 regions. ஸோ இந்த பாடி பார்ட்டை 3 பார்ட்டாக பிரிக்கும். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெலனோ கிளாஸஸ் சொல்லுவோம் இல்லை. ஸோ பெலனோ கிளாஸஸ் இருக்குது, சாக்ஸி கிளாஸஸ் இருக்குது இல்லையா. இந்த சாக்ஸி கிளாஸும் பெலனோ கிளாஸுக்கும் எமிகார்டேட்டாவோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு வார்ம் லைக் ஸ்ட்ரக்சர் தான். இந்த சீஷோர் ஏரியா இருக்குல்ல, கடல் அந்த ஓரத்தில் அந்த 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 மண் பகுதியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈரப்பதமாக இருந்திருக்கும். அந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா அந்த மண்ணு கடியில் இருந்ததுன்னா புதஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கும் இந்த பெலனோ கிளாஸஸ் ஆர் சாக்ஸி கிளாஸஸ் சரிங்களா. ஸோ இந்த பெலனோ கிளாஸஸ் தெரிய பார்த்தா பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ட்ரங்க் ரீஜன் ஒன்று இருக்கும். ப்ரொபாசிசர். ப்ரொபாசிசர் ட்ரங்க் ரீஜன் அண்டு காலர் ரீஜன். ப்ரொபாசிசர் மீன்ஸ் ஹெட் ரீஜன் தலைப்பகுதி இருக்கும். நெக்ஸ்ட் காலர் ரீஜன் கழுத்து பகுதி. நெக்ஸ்ட் வந்து ட்ரங்க் ரீஜன் உடல் பகுதி. ஸோ இது 3 பகுதி இருக்குது இல்லை. பாருங்க, அக்காரன் வாம் ஆர் டங் வாம். தே ஹேவ் த bilateral symmetrical ட்ரிப்ளோபிளாஸ்ட் அண்ட் சீலோமெட் அனிமல்ஸ் வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். The body is cylindrical and is divided into the 3 regions. There are anterior proboscis. முன்போய் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா proboscis சொல்கிறோம் இல்லை. anterior proboscis இருக்கு, a short collar and long trunk இல்லை. proboscis பகுதி வந்து தலைப்பகுதி, காலர் பகுதினா கழுத்து பகுதி, லாங் ட்ரங்க் உடல் பகுதி. 3 பார்ட்டாக பிரிக்கும். மோஸ்ட் எமிகார்டேட் ஆர் ciliary feeder. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ciliary feeder அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த சீலியரி பார்ட் இருக்கும். அந்த சீலியரி பார்ட் மூலமாக நான் வந்து சக் பண்ணி எடுத்துக்கும் ஃபுட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ளஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த கில்ஸ் இருந்திருக்கும் இல்லையா. அந்த கில்ஸ் இருக்கும், இந்த நெக் ரீஜனுக்கு மேலே கில்ஸ் இருக்கும். அந்த கில்ஸ் மூலமாக தான் அது என்ன பண்ணால் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். The circulatory system is simple and open or lacunate type with a dorsal arch. ரொம்ப முக்கியமானது 1 மார்க்கில் கேட்பாங்க. சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ஓப்பன் டைப்பாக இருக்கும், இல்லாட்டி வந்து லேக்னேட் டைப் இருக்குது, டார்சல் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம். டார்சல் பார்ட்டில் வந்து ஆர்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ த பேயர்ட் கில் ஸ்லிட் ஓப்பனிங் டு த பேரிங்ஸ். ஸோ அந்த பேரிங்ஸ் பார்ட் இருக்கு இல்லையா, பேரிங்ஸ் பார்ட்டோட மேல் பகுதியில் என்ன பண்ணால் இந்த கில்ஸ் பார்ட் இருக்குது, சிங்கிள் பேர் ஆஃப் கில்ஸ் வந்து இருந்துருக்கும். ஸோ அது மூலமாக வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணுது. எக்ஸ்கிரேஷன் பை த சிங்கிள் ப்ரொபாசிஸ் கிளாண்ட் அண்டு குளோமருலஸ் சீடன் வந்து ப்ரொபாசிஸ். ஸோ ப்ரொபாசிஸ் பார்ட் ஹெட் ரீஜன் அந்த பர்டிகுலர் பிளேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குளோமருலஸ் இருக்குது. குளோமருலஸ் மூலிமா என்ன பண்ணாது வந்து எக்ஸ்கிரேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும். கழிவு நீக்கம் குளோமருலஸ் மூலிமா நடக்குது. நர்வஸ் சிஸ்டம் இஸ் எ ப்ரிமிட்டிவ், அந்தளவுக்கு வெல் டெவலப்டுலாம் சொல்ல முடியாது, முதல்ல இருக்கும். செக்ஸஸ் ஆர் செப்பரேட்டட், மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியாக இருக்குது. அண்ட் எக்ஸிபிட் செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல், ஃபெர்டிலைசேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பார்ட்டில் நடக்க ஆரம்பிக்கும். டெவலப்மெண்ட் இஸ் ஏ இன்டைரக்ட் வித் த ஃப்ரீ ஸ்விம்மிங் டர்னேரியா லார்வா. ரொம்ப முக்கியமானது 1 மார்க்கில் கேட்பாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல கூடிய அந்த லார்வாக்கள் எல்லாமே என்ன டைப் அப்படின்னா டர்னேரியா லார்வா இல்லையா. ஸோ டர்னேரியா லார்வா உங்களுக்கு இங்கே கொடுத்துல வேணா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லையா. நம்ம லேபில் இருக்குது சரியா. ஸோ ஸ்கூல் வந்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து காட்டியிருக்கலாம். ஸோ இந்த நெட்டில் டர்னேரியா லார்வா சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து கிளியராக தெரிஞ்சிடும் இல்லை. ஸோ இது வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இது நெக்ஸ்ட்டு இந்த பைலத்துக்கு உண்டான எக்ஸாம்பிள் நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள். பலனோ கிளாஸஸ் இல்லை. ஸோ பலனோ கிளாஸஸ் இருக்குது, சாக்ஸ் கிளாஸஸ் இருக்குது. ஃபைட்டோஃப்ளோவா இந்தியன் எமிகார்டேட்டா ஃபவுண்ட் இந்த குர்சாடி ஐலாண்ட் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தீவுகளில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பலனோ கிளாஸஸ் இருக்குது, சாக்ஸ் கிளாஸ் வந்து டைக்கோடேரியா ஃப்ளாவா. ஸோ இதாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த
எமிகார்டியட்ஸ் அப்படி சொல்லலாம் இல்லைங்களா. வந்துருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா பலனோ கிளாஸஸ் சரிங்களா. ஸோ இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பலனோ கிளாஸஸ். பலனோ கிளாஸஸில் ஸோ இந்த பார்ட் வந்து ப்ரோபாசிஸ் பார்ட் சரியா. ஸோ இந்த பார்ட் தான் வந்து இது வந்து காலர் ரீஜன், இது வந்து ப்ரோபாசிஸ் பார்ட்டு தலைப்பகுதி. இந்த பார்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரங்க் ரீஜன். இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஆனஸ் பார்ட் இருக்கும் சரியா. பிராஞ்சியல் ரீஜன். ஸோ இந்த பாருங்கள் இந்த பர்டிகுலர் ப்ளஸ் வந்து கில்ஸ் போர் அப்படின்னு சொல்லுவோம். கில்ஸ் போர்னால் இந்த இடத்துல வந்து கில்ஸ் வந்து இருந்திருக்கும். அது தேவையான இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ் வந்து நடந்துருக்கு. ஹெப்பாட்டிக் சிக்கா, ஹெப்பாட்டிக் ரீஜன், போஸ்ட் ஹெப்பாட்டிக் ரீஜன் எல்லாமே இருந்துருக்கும் சரியா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வார்ம் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் வந்து நடந்துருக்கு சரிங்களா. ஸோ இதோட phylum Invertebrate completed. Thank you.